அனைவருக்கும் வணக்கம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எழுதலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இலக்கிய தொடர் நிகழ்ச்சிகளில் 182வது நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இதிலே வழக்கம் போல் கவிதை களஞ்சியம் மூலம் நம் கருத்தை கவர்ந்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, மிக சிறப்பாக நெறியாள்கை செய்து வருகிற அன்பிற்குரிய ஐயா புதுகை செல்வராசன் ஐயா அவர்களே, தமிழிசை பாடி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல துவக்கம் தன்னுடைய இனிமையான குரலால் தந்த அன்பிற்குரிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அம்மா சுவாமி மல்லிகா அவர்களே, எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தாயை போல் வந்து தன் ஆசையை தொடர்ந்து வழங்கி வருகிற அன்பிற்குரிய அம்மா ரமணி அம்மாள் அவர்களே, எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் பாத்திரமாகிய எங்கள் அன்பு கவிஞர் பூமாப்பா கபிலன் ஐயா அவர்களே, மற்றும் மும்பையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ரசிகராகவும் ஒரு ஆலோசகராகவும் இருந்து வருகிற அன்பிற்குரிய பாவரசு முகவி திருநாதன் ஐயா அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை காணவிருக்கிற வந்து சேரவிருக்கிற அனைத்து பெரியோர்களையும் நினைத்து வணங்குகிறேன். பெரியவர்களே, இன்றைக்கு நாம் யுத்த காண்டத்திலே இருக்கிறோம். எதை குறித்து நாம் சிந்திக்கிறோமோ அது நடக்கும் என்று சொல்லுவார்கள். நல்லவர்கள் வாழ்த்தினால் அது வாழ்த்து என்று சொல்லுவார்கள். எதை குறித்து பேசுகிறோமோ அது பலிக்கும் என்று சொல்லுவார்கள். அது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. நாம் யுத்த காண்டத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் யுத்த மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர், இடையிலே அமெரிக்கா வந்து தலையை நுழைத்து அதனுடைய வல்லாண்மையை காண்பிப்பதற்கு முயற்சி செய்கிறது. இதை தொடங்கிய காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் என்று நம் கவலையை மேற்கொண்டு அதிகரிக்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நான் இந்த 2 படலங்களை படிக்கிற பொழுது என்னால் ஆழ ஊன்றி இதை படிக்க முடியவில்லை. அதை படிக்க நான் விரும்பவும் இல்லை. ஏனென்றால் இந்த அழிவு செய்திகளை நாம் அனுபவிப்பதற்கு அதில் என்ன இருக்கிறது? அதிலே சில செய்திகளை, முக்கியமான பகுதிகளை நாம் பார்த்துவிட்டு நகரலாம் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு நாம் மாயா சனகன் படலத்தையும் அதிகாயன் வதைப்படலத்தையும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பெரியவர்களே, கம்பராமாயணம் என்பது அது ஒரு அமுத சுரபியாக தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இன்று காலை நான் பயணத்தில் இருக்கும் பொழுது ராத்திரி ஒரு 12 மணிக்கு சென்னை புகைவண்டி நிலையத்தில் வந்து இறங்கினேன். இறங்கிய போது வீட்டுக்கு வருவதற்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இந்த 1.5 மணி நேரம் தூங்காமல் இருக்க வேண்டுமே என்பதற்காக ஒரு சொற்பொழிவை கேட்டுக்கொண்டே வந்தேன். கிருபானந்தவாரியாரோட சொற்பொழிவு 1 மணி நேரம் தான். ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கடலை எப்படி நம்ம காவுக்கி ஐயா கொடுக்குறாரோ அது மாதிரி கொடுத்துருக்கிறார். மிக அற்புதமான பல செய்திகள் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் அதை கேட்கிற பொழுதுதான் இந்த கம்பராமாயணத்தில் எவ்வளவு செய்திகள் ஆழ்ந்து கிடக்கின்றன என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார்னா, இலங்கைக்கு தீ வைத்தது அனுமன் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அனுமனா தீ வைத்தான்? அனுமன் வைக்கவில்லை, வைத்தது சீதை என்று சொல்லுகிறார். ஆச்சரியமா போச்சு. சீதை எங்கே வச்சா? அவ எங்கே இருந்த? அவ இருந்து ஒரு அசோகவனத்துல அங்குமிங்கும் அசைய முடியாமல் சிறைப்பட்டு கிடக்கிற சீதை எப்படி தீ வைத்தாள் என்று நினைக்கிற பொழுது அதற்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. அசந்து போயிட்டேன். பெரியவர்களாகிய உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பட்டினத்தார் பத்தி பேசுகிற பொழுது அதை சொல்றார். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தார் பாடுகிற அந்த பாடலில் அந்த முன்னை பின்னை அன்னை என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது இந்த விளக்கத்தை சொன்னார். முன்னை என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? பொதுவா இதுவரைக்கும் முன்னைன்னா முற்காலத்தில், பின்னைன்னா அதற்கு பின்னால, அன்னைன்னா அம்மா என்று நினைப்போம். ஆனால் அது பொருள் இல்லை. முன் ஐ என்று சொன்னால், ஐ என்று சொன்னால் கடவுள். அதனால்தான் ஐயா என்று ஆழ்ந்தகர்ந்த நுண்ணியனை என்று மாணிக்க வாசகப்படுறார். ஐ என்று சொன்னால் கடவுள் என்று அர்த்தம். முன் ஐ என்று சொன்னால் எல்லோருக்கும் முதன்மையாக இருக்கிற கடவுளாகிய சிவபெருமான். அப்படி முன் ஐயாக எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கிற சிவபெருமான்
இட்ட தீ முப்புறத்திலே. அந்த முப்புறத்துல சிவபெருமான் தான் தீயை வைத்து கொளுத்தினார், நமக்கு தெரியும். பின்னை இட்ட தீ என்று சொன்னால் பின்னால் என்ற அர்த்தம் இல்லை. பின் ஐ என்று சொன்னால் முன் ஐ சிவபெருமான் என்று சொன்னால் பின் ஐ யார் என்று சொன்னால் திருமகளா. ஐ என்பது கடவுள், பின் ஐ என்று சொன்னால் பின்னால் வந்த கடவுள் யார் என்று சொன்னால் திருமகளா. அது எப்படின்னா, முதல்ல பிறந்தவள் மூதேவி, அதற்கு பின்னால் பிறந்தவள் திருமகள் ஸ்ரீதேவி. அமுத கடலை கடக்கிற பொழுது பின்னால் பிறந்தவள் நற்பின்னை என்று அவளுக்கு பெயர். ஆகவே பின்னால் பிறந்த திருமகள் அவள் இட்ட தீ தென்னிலங்கையில். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நல்ல காரியம் பண்றேன், அந்த நல்ல காரியம் பண்றதுக்கு ஒரு பெரிய செல்வந்தர் எனக்கு 1,00,000 ரூபாய் நன்கொடை அனுப்புறார். அந்த நன்கொடையை மணி ஆர்டர்ல அனுப்புறாரு, இல்ல ஒரு கொரியர்ல அனுப்புறாரு, ஒரு செக் போட்டு அனுப்புறாருன்னா, அந்த பணத்தை கொண்டு கொடுக்கிற அந்த ஊழியனாக இந்த போஸ்ட்மேன் இருக்கிறார். அப்ப அந்த பணத்தை கொடுத்தது போஸ்ட்மேன் சொல்வீங்களா, இல்ல அந்த பெரும் தனவந்தர் என்று சொல்லுவீர்களா? அது மாதிரி சீதை வைத்த தீயை கொண்டு கொடுத்த ஒரு தபால்காரனாகத்தான் அன்றைக்கு அனுமான் இருந்தான்னு அவர் சொன்னார். அசந்து போனேன். அப்படி பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் என்பதற்கு விளக்கம் அவர் சொல்கிறார். அப்படி கம்பராமாயணத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஒரு சொல்லுக்குள்ளே இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. இதெல்லாம் படிக்கணும்னா நமக்கு பல 1000 ஆண்டுகள் வேண்டும். ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி, கிருபானந்த ஐயா வாரிய மாதிரி பெரிய அறிஞர்களுடைய துறைகள் வேண்டும். இருந்தாலும் நாம முன்னாடியே நம்ம எடுத்துக்கொண்ட மாதிரி ஒரு ஒரு பறவை பார்வையில் இதை பார்ப்போம், அதில் கிடைக்கிற அந்த ஆனந்தம், அதில் கிடைக்கிற அந்த பயனே நமக்கு போதுமானது என்கிற புரிதலில் நாம் இப்போ பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, இப்பொழுது நாம் யுத்தகாண்டத்தில் இருக்கிறோம். யுத்தகாண்டத்துல சென்ற முறை நம் எல்லோர் மனங்களையும் கலங்கச் செய்த கும்பகர்ணனுடைய வதைப்படலம் நிகழ்ந்தது. கும்பகர்ணன் தன்னுடைய தலையை, நான் தலையில்லாத மனிதனாக, இங்கே கைகால் இழந்த மனிதனாக இருப்பதை, தோல்வியடைந்தவனாக இருப்பதை மற்றவர்கள் பார்த்தால் சிரிப்பார்கள், தேவர்கள் பார்த்தால் நகைப்பார்கள். ஆகவே என் தலையை கொண்டு போய் எங்காவது ஒழித்து விடு என்று ராமரிடம் கேட்கிறான். ராமனும் ஒரு அம்பால் அதனை எடுத்து கொண்டு போய் அவனை கடலுக்குள் அவன் தலையை ஒழித்து விடுகிறான். ஒரு மிகப்பெரிய மலை சிதிலப்பட்டு, ஒரு பெரிய அணுகுண்டால் சிதிலப்பட்டு கிடக்கிறது போல அவனுடைய உடல் கிடக்கிறது. அதனை அந்த செய்தியை எல்லோரும் போய் சொல்லுகிறார்கள். இதை சொல்வதற்கு அரக்கர்கள் ஓடுகிறார்கள் என்று பார்த்தோம். இந்த ஓடுற சமயத்துல, இந்த ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்துல அங்கே என்ன நடக்குது என்று பார்த்தால், அங்கே ராவணனுக்கு அவனுக்கு அந்த மோகம் தலைக்கேறி சீதையினுடைய நினைவு அவனை படாத பாடுபடுத்துகிறது. நான் கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி பேசுகிற பொழுதுதான் கூமாப்பா கபிலன் ஐயா கூட பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். இந்த மாதிரியான ஒரு பித்து தலைக்கே இருக்கிற பொழுது ஒரு மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதே அவர்கள் நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. காந்தியடிகள் அப்படி இருந்தார் என்றாலும் பேசிக் கொண்டிருந்தோம். அப்படி அந்த பித்தானது அவன் தலைக்கு ஏறிவிட்டது. ஆகவே சீதையை நினைத்துக் கொண்டிருக்கிற அவன் சீதையை பார்க்க கிளம்புறான். இங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. கும்பகர்ணன் துடித்துக் கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறான். உயிரா வாழ்வா சாவா என்று போர் நடக்கிற பொழுது ராவணன் சீதையை பார்ப்பதற்கு போகிறான். போவதற்கு முன்னாடி என்ன சொல்றான், அந்த மகோதரன் என்பவனை அழைத்து இந்த சீதையை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல் என்று கேட்கிறான். அது அவனுடைய ஆசையின் காரணமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சூழ்ச்சியா கூட இருக்கலாம். நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, ராவன் எவ்வளவு சண்டை போட்டு ஜெயிச்சா கூட கிடையாது, சீதை இவருடன் சேர்ந்து விட்டால் ராவன் தோற்றவனாத்தான் ஆவான். ஆகவே சீதை எப்படியாவது தன் கைக்குள் கொண்டு வந்துவிடும் என்று கருதுகிற ராவணன் என்ன சொல்கிறான், மகோதரனிடம் கேட்கிறான், அவன் இதா பண்ணணும், இப்படி அவளை சீதையை அடைவது என்று வழி கேட்கிறான். அப்பொழுது அந்த மகோதரன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஒரு உபாயம் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, அவனுடைய தந்தையாகிய சனகன், அந்த சனகனை நீ கட்டி கொண்டு அவனை கொன்று விடுவேன் என்று நீ மிரட்டினால் அவள் பயந்து உன்னிடம் சேர்ந்து விடுவாள், அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறான். உணர்த்துவன் இன்று நன்று ஒரு உபாயத்தின் உறுதி. ஒரு உபாயம் நான் சொல்லுவேன், மாயை புணர்த்துவன், மாயையால் சீதை தானே புணர்வது ஓர் வினயம் போற்றி கணத்து வன் சனகன் தன்னை கட்டினன் கொணர்ந்து காட்டின். ஜனகனை கட்டி கொண்டு அவள் முன்னால் காட்டினால் சீதையை உன்னுடன் சேர முடியும் என்று, அதை மாயையால் செய்து காட்டினால் சேர முடியும் என்று அந்த மகோதரன் என்கிறவன் அவனுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவனை கட்டி தழுவி கொண்டான். நல்ல வழி சொன்னாய். இப்படிதான் துரியோதனன் சகுனியை கட்டி கொண்டான்.
நல்ல வழி சொன்னாய் மாமா, நல்ல வழி சொன்னாய் மாமா. அந்த மாதிரி மகோதரனை அவன் கட்டி கொள்கிறான். உடனே அதுக்குள்ள வேலையை செய் என்று சொல்லிவிட்டு நீ போய் அவனை கட்டி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு இவன் என்ன பண்றான், நேரா வந்து சீதையை பார்க்க செல்லுகிறான். சீதையை பார்க்க செல்லுகிற பொழுது அங்கே சீதை எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், அந்த சீதையை பார்க்கிற பொழுது சீதையை ராவணன் பார்க்கிறான். அப்ப பார்க்கிற சமயத்தில் அந்த சீதை எப்படிப்பட்டவளாக இருக்கிறான் என்பதை கம்பன் விவரிக்கிறான். ஒரு அற்புதமான பாட்டு. பண்களால் கிளவி செய்து பவளத்தால் அதரம் ஆக்கி பெண்கள் ஆனார்க்குள் நல்ல உறுப்பு எல்லாம் பெருக்கி ஈட்ட எண்களால் அளவா மான குணம் தொகுத்து, எண்களால் அளவில்லாத மானம் அந்த அந்த அளவு அதை தொகுத்து இயற்றினாலை. அப்படி இருக்கக்கூடிய சீதையை கண்களால் அவன் கண்டான், அவளை ஓர் கலக்கம் காண்பான் அப்படின்னு எழுதுறாரு. அதாவது என்னன்னா, பண்களால் கிளவி செய்து, அவளுடைய பேச்சு வந்து சொற்களால் இல்லையா, அந்த இசை நாதங்களால் இருக்கிறதா அவளுடைய பேச்சு. பவளத்தால் அதரம், அவளுடைய உதடு வந்து சதையால் இல்லை, பவளத்தால் இருக்கிறது. பெண்கள் ஆனார்க்குள், அதை சொல்ல ஆரம்பிக்கிறவரு இது எல்லாத்தையும் சொல்லி இன்னைக்கு முடியாது என்று சொல்லி கம்பர் உடனே ஒரே வரியில அதை பூரா சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெண்களுக்குள்ள எவர்களுக்கெல்லாம் நல்ல உறுப்பு இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் சேர்த்து, அவர்களை காட்டிலும் அதிகமான அளவு சேர்த்து உருவாக்கியவளாம் ஜானகி. அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவளுடைய சொல் வந்து இசை நாதம் போல் இருக்கும். அவளுடைய அந்த பேச்சு இசை நாதம் போல் இருக்கும். அவளுடைய உதடு அதரம் போல் இருக்கும். அப்படி எழுத ஆரம்பிக்கிறவரு அப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம எழுதுறது ஒரு அரிசி ராசி ஒருத்தன் தானே, இதுக்குள்ள எப்படி நம்ம எழுத முடியும் இவ்வளவும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அடியில இதை போட்டுறாரு. பெண்கள் ஆனார்க்குள் நல்ல உறுப்பு எல்லாம் பெருக்கி ஈட்ட. பெண்கள்ல இந்த பெண்ணுக்கு கண்ணு, இப்ப ஐஸ்வர்யா ராய்க்கு கண்ணு அழகு, பானுமதிக்கு வந்து குரல் அழகு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்படி ஒவ்வொருத்தருடைய அழகையும் ஒன்றா சேர்த்து, பண்புகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, அதை காட்டிலும் அதிகமாக ஐஸ்வர்யா ராய் கண்ணை விட அதிக அழகோட கண்ணை படைத்து உருவாக்கியவள் சீதை. அப்புறம் எண்களால் அழகு மட்டும் இருந்தா போருமா, குணம் இருக்க வேண்டாமா? அவளிடம் இருக்கக்கூடிய பண்புகள், அந்த குணநலன்களை வந்து அளந்தம்னா எண்களால் அளவு பண்ண முடியாதான். அதுக்கு இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்கு அவளுடைய குணநலன்கள். அப்படிப்பட்ட குணநலன்கள் அத்தனையும் சேர்த்தவளாக இருந்த சீதையை கண்களால் அரக்கன் கண்டான். யார்? 20 கண்ணாலையும் அரக்கன் கண்டான். அவளை ஒரு கலக்கம் காண்பான் என்று எழுதுகிறான். கண்டான் என்பது இறந்த காலம், காண்பான் என்பது பொதுவான ஒரு எதிர்காலம் மாதிரி. அவளை கலக்கத்திலே வச்சிருக்கக்கூடிய அந்த சீதையை கலக்கத்திலே வச்சிருக்கக்கூடிய அந்த அரக்கன் அவளை 20 கண்களால் கண்டான். ஒரு அற்புதமான பாடலை அவரை முத போய் பார்க்கிற அந்த நிலையை, சீதையை பார்க்கிற அந்த செய்தியை அவர் காண்புகிறார். பிறகு அங்கே உட்கார்ந்துட்டு அவள்கிட்ட கெஞ்சுறான், ராவணன் கெஞ்சுறான். அதாவது முன்ன காட்டில் ஒரு அழகான பெண் இருக்காங்களா? யாருமே இல்லை. எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? நான் வந்து நஞ்சாகவும் அமுதாகவும் இருக்கக்கூடிய ஒன்றை விரும்பி விட்டேன். அதுதான் நீ. உன்னை நினைப்பு விட்டு என்னால போக முடியவில்லை. என் உயிரும் போக மாட்டேங்குது. ஆகவே நீ என்னை அருளியே ஆக வேண்டும், என்னை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான் உன் அடைக்கலம் என்று அவளை வந்து கெஞ்சுறான் ராவணன். வஞ்சனேன் எனக்கு நானே வஞ்சனாக ஆகிவிட்டேன். மாதரார் வடிவு கொண்ட, பெண்களைப் போல் வடிவு கொண்ட நஞ்சு தோய் அமுதம் உண்பான் நச்சினே. நஞ்சு தோய் அமுதம், அதாவது பக்கத்துல வந்தா அமுதம் போல் இருக்கிறாய், விலகிட்டா நீனே நஞ்சு மாதிரி இருக்க. அது எப்படி ஒரே பொருள் நஞ்சாகவும் அமுதமாகவும் இருக்க முடியும்? நீ பக்கத்துல வந்து பேசின மாதிரி இருந்தா அமுதம் போல் இருக்கிறாய், உன்னை விலகி விட்டால் நீ நஞ்சாகவும் இருக்கிறாய். அப்படி நஞ்சு தோய் அமுதம் அன்ன மாதராரை நச்சினே விரும்பி விட்டேன். நாளும் இந்த நெஞ்சு நேரானது, என் நெஞ்சு உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறது. உன் நினைப்பை விட்டு ஆவி நீக்க அஞ்சினேன். உன்னை விட்டு உன் நினைப்பே இல்லாம இந்த உயிரை விடுவதற்கும் அஞ்சினேன். அடியனேன் உன் அடைக்கலமாகவே ஆகிவிட்டேன். அமுதின் வந்தீர், அமுதாகவே நீ வந்தவளாகிய நீ என்னை ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும் கெஞ்சிறான் ராவணன். யாரிடம்? சீதையிடம் கெஞ்சிறான். சொல்றான். அது என்ன சொல்றான் அடுத்து சொல்றான் பாருங்க. பெண்ணெல்லாம் நீரே ஆக்கி, நான் பார்க்கிற பெண்ணெல்லாம் நீயாகவே தெரிகிறாய். பேரெல்லாம் உமதே ஆக்கி, யார் பெயரை கேட்டாலும் உன் பெயராகவே கேட்கிறது. கண் எல்லாம் நுண்கண் ஆக்கி, நான் பார்க்கிற கண்கள் எல்லாம் முன்கண்ணாக தெரிகிறது.
காமவேல் என்னும் நாமத்து அண்ணல் எய்வானும் ஆக்கி, அந்த காமதேவன் அவனுடைய கணைகள் அத்தனை கணைகளையும் என் மேல எய்பவனாக அவனை ஆக்கி, ஐங்கனை அறியத்தக்க புண்யெல்லாம் எனக்கே ஆக்கி, அவன் கணைகளால் விழக்கூடிய அத்தனை புண்ணை எனக்கே ஆக்கி விபரீதம் புணர்ந்து விட்டீர். இவ்வளவு வேலையே நீ பண்ணிவிட்டியே சீதை. நான் பார்க்கிற கண்ணெல்லாம் உங்கன்னா தெரியுது, கேட்கிற பேரெல்லாம் உன் தெரியுது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காமன் வந்து அம்பு இருக்கான் பாரு, அவ்வளவு அம்பையும் மொத்தமா என் பேரை விடுறதுனால என் அந்த புண்ணு அத்தனையும் எனக்கே ஆக்கி இப்படிப்பட்ட விபரீதத்தை நீ பண்ணிட்டியே என்று அவளிடம் சொல்லுகிறான். தன்னுடைய அந்த ஆசை அபிலாஷையை, அவள் காதலை அங்கே வெளிப்படுகிறான். அப்புறம் இன்னொன்னு சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ ஒன்றும் பயப்படாத, நீ வந்து என்னை திருமணம் செய்து கொள்வதில் ஒரு பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் வராது, என்னுடைய ஆவலை தீர்ப்பதிலே உனக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் வந்துடாது. ஒரு அகலிகை இருந்தா பத்தியா, அந்த அகலிகை வந்து இந்திரன், அவளை மேல இந்திரன் ஆசைப்பட்டான். இந்திரன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அந்த அகலிகை என்ன பண்ணா, அவன் மேல் இறங்கி அவளுக்கு விட்டு கொடுத்தான். அதனால அவன் என்ன கெட்டு போயிட்டா, அந்த அகலிகை அவ என்ன மறுபடியும் இன்னைக்கு நடராத்தானே இருக்கிறா. அந்த மாதிரி சீதை, அதனால நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றான். அந்தரம் உணரின் மேல் நாள் அகலிகை என்பால் காதல் இந்திரன் உணர்த்த, தன் காதலை இந்திரன் உணர்த்த நல்கி எய்தினாள், கொடுத்தாள், இழுக்குற்றாலோ, அதனால அவ எதுவும் கெட்டா போயிட்டா. மந்திரம் இல்லை, வேறு ஓர் மருந்து இல்லை, மையல் நோய்க்கு சுந்தர குமுத செவ்வாய் அமுது அலால். வேற மந்திரத்தாலேயோ வேற மருந்தினாலேயோ பண்ண முடியாது. உன்னுடைய அதர செவ்வாய், அதனுடைய அமுது இல்லாமல் என்னுடைய நோய் தீராதுன்னு அப்படி வெளிப்படையா சொல்றான். அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்றான். யாரு? ராவணன். அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? காதை பொத்தி கொள்ளுகிறாள் யாரு? சீதை. இப்படி எல்லாம் சொன்ன உடனே சொல்லிட்டு ராவணன் என்ன பண்றான்? கீழே விழுந்து வணங்குறான். அவளை கும்புறேன் அப்படின்னு கும்பிடுகிறான். இதை பார்த்த உடனே கலங்கி போய்விடுகிறாள் சீதை. சீதை கலங்கி போய்விட்டு என்ன சொல்லு, அங்கிருந்த நேரடியாக பார்க்க மாட்டா சீதை. என்ன பண்ணுவான்னா, முன்னாடியே தான் செய்திருக்கிறார். அங்கிருந்த பக்கத்துல இருந்த ஒரு புல்லை கிள்ளி, அந்த துரும்ப கிள்ளி அப்படி போட்டு அந்த துரும்ப பார்த்து பேசுகிறாள். துரும்பையே ராவணனாக நினைத்து அவள் அங்கே பேசுகிறாள். என் முகம் தெரியுதா? அந்த துரும்பையே அந்த துரும்பையே அந்த துரும்பையே ராவணனாக பார்த்து சீதை பேசுகிறாள், பேச ஆரம்பிக்கிறாள். அதாவது, உனக்கு பழியும் தெரியல, பாவமும் தெரியல, காதல் பித்து தலைக்கேறி போய்விட்டது, நீ மட்டும் அழியவில்லை, உன் கிளைகள், உன்னுடைய சொந்தம், உற்றார் சுற்றம், உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய நாடு எல்லாத்தையும் அழியுது. அதை பார்த்து உனக்கு நல்லது கிட்ட தெரியலையப்பான்னு சொல்றா. என்ன சொல்கிறாள்? பழி இது பாவம் என்று பார்க்கிலை, பகரத்தக்க மொழி இவை அல்ல என்று உணர்கில்லை. இதெல்லாம் சொல்றதா? இன்னொரு பொருட்ட சொல்ற பேச்சாது என்பதை உணரவில்லை. முறைமை நோக்காய், எது முறை, நல்ல முறைங்கிறது நோக்கவில்லை. கிழகிளை நெஞ்சம் வஞ்ச கிளையொடும் இன்று ஆறும் அழிகிளை என்ற போது என் கற்பாம் என் அறம்தான் என்னாம் என்று சொல்கிறான். இப்படியெல்லாம் நீ பேசுகிற பொழுது நீ அழிந்து உன் கிளை அழியாவிட்டால் என்னுடைய கற்புக்கு என்ன பெயர் இருக்கிறது, என்னுடைய அறத்துக்கு என்ன சக்தி இருக்கிறது? இப்படியெல்லாம் பண்ண நீ என்ன அத்தனையும் அழிந்து போய் விடுவாய்ன்னு பேசுகிறான். பழி இது என்று பார்க்கிலை, பாவம் இல்லை என்று பார்க்கிலை, பகரத்தக்க மொழி இலை என்பதை உணர்கிலை, முறைமை நோக்காய் என்று அவளை திட்டுகிறாள். அப்படி நிறைய பாடல் அவளை வந்து அப்படியே சொல்லுகிறாள் எல்லாத்தையும். இந்த மாதிரி நான் வந்து நீ பண்றது தப்பு, நீ வந்து சிவனை வென்றாய்ன்னு சொல்ற, திருமாலை வென்றான் என்று சொல்லுகிறாய், அவனை வென்றாய் இவனை வென்றேன்னு சொல்லுகிறாய், ராமனோட சைஜை போட்டிருக்கே, சண்டை போட்டு பார்த்ததுல போல இருக்கு. அவளுக்கு தெரியாது இவன் தோத்து வந்தவனு தெரியாது சீதைக்கு. ஆகவே நீ ராமன் கூட நீ சண்டை போட்டு பார்த்ததில்லை, அதனால நீ பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறாய் எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிட்டு இருக்கிற பொழுது எல்லா பாட்டையும் நம்ம பார்க்கல, அதனால அடுத்த ஒரு முக்கியமான பாட்டுக்கு வந்துடுறேன். ஒரு அற்புதமான பாட்டு, ரொம்ப ரசிச்ச அந்த பாட்டு. சொல்றா அவ, ஊனிலா யாக்கை வேணி. அதாவது நான் அந்த உடம்பை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது உலகத்தின் காதலை, அதாவது சீதையினுடைய காதலை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். இவ்வளவு சிரமத்துக்கு நான் செத்து போகாம நான் ஏன் இருக்கேன்னு நினைக்கிறேன் தெரியுமா? உன் கூட சேர்றதுக்கு இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல, என்னுடைய காதலன் இருக்கானே ராமன், அவனுடைய முகத்தை பார்க்கறது ஒரு காரணத்துக்காக நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஊன்கிலா யாக்கை பேணி, இந்த உடம்புல சதையே இல்லை, அப்படிப்பட்ட இந்த உடம்பை நான்
பேணி பாதுகாத்து, உயர் புகழ் சூடாது உன் முன் நான் இலாது இருந்தேன் அல்லன். நாணம் இல்லாம உன்கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. நவை அரு குணங்கள் எல்லாம் தூணெல்லாம் பொருத்த மேனி, எல்லா குணங்களையும் தன் மேல் ஆபரணமாக அணிந்திருக்கக்கூடிய புண்ணிய மூர்த்தி யாரு? ராமன். தன்னை காணலாம் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய் அப்படின்னு சொல்றான். நான் இந்த இந்த சத்து அதான் நான் சாப்பிடாதனால எலும்பு தோலுமா இருக்கிறா. அப்படி இருந்தும் நான் எதுக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறேன்? நீ கொடுக்குற இதுக்கா உன்னை வந்து அதாவது உன்னுடைய புகழை எல்லாம் அனைத்து நீ சொல்லுகிற புகழையெல்லாம் வாங்கி கொண்டு உன் முன்னாடி நாணம் இல்லாம இருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்காக இருக்கிறேன் என்று நினைக்கிறாய்? அந்த புண்ணிய மூர்த்தி இருக்கான் பாரு, அவனுடைய முகத்தை பார்க்கலான்னு அந்த ஒரு ஆசைக்காக, அந்த ஒரு முன்னாடிக்காக இருக்கிறப்பான அப்படின்னு சொல்றான். அருமையான பாட்டு படிக்கிறேன் கேளுங்க. ஊனிலா யாக்கை பேணி உயர் புகழ் சூடாது. உயர் புகழ் சூடாதுன்னா எப்படி புகழ் சூடாது? கணவனை பிரிஞ்ச உடனே பொண்ணு செத்துடணும், அதான் அந்த காலத்துல. அப்படிப்பட்ட புகழை அடையாமல் இந்த உயிரை நான் இந்த உடம்பை காப்பாத்திக்கிட்டு நான் ஏன் இருக்கிறேன்? உயர் புகழ் சூடாது உன் முன் நான் இலாது இருந்தேன் அல்லன். ஊனிலா யாக்கை பேணி உயர் புகழ் சூடாது உன் முன் யான் நான் இலாது இருந்தேன் அல்லன். நவை அரு குணங்கள் என்னும் பூனெல்லாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் இன்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டான். அங்கதான் கம்பர் நிற்கிறார். காதலால் என்னும்னு போடல, காதலால் இன்னமும் பார்க்கலாம். அவனை பார்ப்பதற்கு நமக்கு குடுப்பின இருக்கு. அவரை பார்ப்பதற்கு காணலாம் இன்னும். ஒரு காலத்துல பார்த்தேன், வில்லை ஒடிக்கும் போது அவனை பார்த்தேன், கைவளை திருத்தினாற்போல் பார்த்தேன், அவன் கைகளை பற்றுகிற போது பார்த்தேன், அவனுடைய பால் தடங்கதை பாத தடங்களை பின்பற்றி அந்த காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் நடக்கும் போது அவன் கூட அந்த முட்டிய பூத்தினுடைய முகத்தை பார்த்தேன். ஆனாலும் நடுவுல அந்த தொடர்பு அருந்து போய்விட்டது. ஆனாலும் அந்த புண்ணிய மூர்த்தி தன்னை இன்னும் காணலாம், இன்னும் காணலாம், அந்த குடுப்பினை எனக்கு இன்னும் இருக்கிறது என்கிற அந்த ஒரு எண்ணத்தினால் இந்த உயிரை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேனே தவிர அன்றைக்கே நான் இறக்காமல் இந்த ஊனில்லாத உடம்பை நான் போற்றி வருவதற்கு வேறு காரணம் இல்லைன்னு சொல்றான். அற்புதமான பாட்டு. கம்பர் சொல்லுகிறார், சீதையினுடைய வார்த்தையாக சொல்லுகிறார். அப்ப சொல்றா, எனக்கு உயிர்னு ஒண்ணு இருக்கு, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு உயிர்னு ஒண்ணு இருந்தா எனக்கு உயிர் கிடையாது, என்னுடைய உயிர் அந்த ராமன் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறார். எனக்கு உயிர் எது தெரியுமா? அந்த ராமபிரான் தான் என்னுடைய உயிர் என்பதையும் அவள் சொல்லுகிறாள். இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் வந்து சீதையினுடைய அந்த பேச்சை கேட்ட உடனே ராவணனுக்கு கோபம் வந்து பக்கத்தில் இருக்கவங்க போயிட்டு என்ன பண்ணு, போய் எல்லாரையும் அழைச்சிட்டு எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வாடா, அது மிதிலையில் உள்ளவன் அயோத்தியில உள்ளவன் எல்லாரையும் பிடிச்சி கட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த மகோதரன் என்ன பண்ணுகிறான், ஒரு அரக்கனை வந்து மாயத்துல ஜனநாயக மாத்தி கொண்டு வந்து கட்டி கொண்டு வர்றான், பிடிச்சி இழுத்துட்டு வர்றான். இழுத்துட்டு வந்த உடனே அது சீதையை பார்த்தோன்னா கலங்கி விடுகிறாள். அதுக்கெல்லாம் நிறைய பாட்டு இருக்கு. சீதையை பார்த்து கலங்கி போயிருக்கிறா. ஐயோ அப்பா, என்னால நீங்களும் மாட்டிட்டீங்களா? இந்த மாதிரி எங்க கணவனுக்கும் பிரச்சனை சொல்லுகிறாள். அதாவது பிறந்த வீட்டுக்கும் நான் நல்லது செய்யலை, புகுந்த வீட்டுக்கும் நல்லது செய்யலை, 2 பேருக்கும் சிரமத்தை கொண்டு வந்து விட்ட பாவியாக ஆகிவிட்டேன்னு புலம்புகிறாள். அதெல்லாம் அழகாக கம்பர் காட்டுகிறார் பாட்டுல. கலங்குகிறாள். இதை பார்த்த உடனே ராவணனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி ரைட், என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுகிறப்போ இந்த மாதிரி அவன் சொல்றான், அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். கொல்ல போறேன்னு சொல்லும் பொழுது அந்த மகோதரன், கொல்லாதீங்க இவனை கொல்லாதீங்க, இவனை விட்டு அவளை சொல்லுவோம், கன்வின்ஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஜனகன் போயிட்டு சீதை கிட்ட போயிட்டு சொல்றான். என்ன அதுக்கெல்லாம் பாடல் இருக்கிறது. என்ன சொல்லுகிறான்னா, உலகத்துக்கே பெரிய ஆளா ராவணன் இருக்கான், நீ ஏன் இப்படி என்ன போட்டு சிரமப்படுத்துற? உன்னால எனக்கு இவ்வளவு சிரமம் வந்துருச்சு, நம்ம குடும்பத்துல எல்லாரும் சிரமப்படுறோம், நீ அவனை கட்டிக்கிட்டு இருக்கிறதுல என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு ஜனகன் சொல்லுவது போல அந்த மாய சனகன் அவளிடம் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், பூவின் மேல் இருந்த தெய்வ தையலும் பொதுமை உற்றான், பாவி யான் பயந்த நங்கை நின் பொருட்டாக பட்டேன். பாவி, நான் பெற்ற பெண்ணே, உன்னால் நான் சிரமப்படுகிறேன், ஆவி போய் அழிதல் நன்றோ, நான் செத்து போறது நல்லதா? அமரர்க்கும் அரசனாவான், தேவர்களுக்கும் அரசனாவான் இந்த ராவணன், அவன் தேவியா இருத்தல் தீதோ, அவனுடைய மனைவியா இருப்பது என்ன கஷ்டமா? சிறையிடை தேம்புகிறாய், இப்படி வந்து கிறுக்கு மாதிரி உட்கார்ந்து சிறைப்பட்டு கொண்டு கிடக்கிறாயே.
என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இதை கம்பர் எழுதுகிறார். பூவின் மேல் இருந்த தெய்வ தையலும் பொதுமை உற்றாள்ன்னு எழுதுறான். அதாவது பூவின் மேல் இருப்பவள் யார்? திருமகள். அவள் திருமாலுக்கு மட்டும் உரியவளாகவில்லை. நாட்டில் உள்ள செல்வர்கள் அனைவரின் இல்லங்களிலும் சேர்ந்து அவர்களுக்கு பொதுவானவளாக இருக்கிறாள் இல்லையா திருமகள். அது மாதிரி இவன் வந்து தேவர்களையும் வென்றவளாக இருக்கிறான். இவளை போய் ஏன் சேரக்கூடாது? எங்களை ஏன் இப்படி பாடுபடுத்துற என்று இந்த பாடலை கம்பர் எழுதுகிறார். அதை கேட்ட உடனே அவ காதை பொத்திக்கிறார். திட்டுறாவ, இதுல ஜனகனே உன் வார்த்தையா அது, நீ நான் பேசுற என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனாலும் அவன் வந்து இவ திட்டின உடனே இன்னும் கோபம் வந்துருது ராவணனுக்கு. இவன் சொல்லி அவ கேட்க மாட்டாளேன்ட்டு உடனே ஜனகனை கொல்லுவதற்கு போகிறான். இல்ல அவளை வந்து அவனை கொல்லுவதற்காக போகிறான். அப்பொழுதுதான் அந்த என்னன்னா அந்த சூர்ப்பனை கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்கிற செய்தி அங்கே கேட்குது. எல்லாம் கத்தி கொண்டு வருகிறார்கள். கத்த உடனே ராவணனுடைய கவனம் அங்கே திசை திரும்புது. அப்படியே அத்தனையும் போட்டு விட்டுட்டு உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரிவிப்பதற்காக அப்படியே அவளை விட்டு விட்டு போயிடுகிறார். சீதை நடுங்கி போயிருக்கிறாள். இந்த மாதிரி அப்பாவே இப்படி வந்து சொல்றானே. அந்த சமயத்துல மகோதரன் அந்த மாய சனனை அழித்து கொண்டு போய்விடுகிறான். அப்பொழுது அந்த திரிசடை என்று சொல்லக்கூடிய விபடனுடைய மகள் அப்பதான் அவளுக்கு உண்மையை சொல்றான். இந்த மாதிரி அங்க கொண்டு வந்த வந்து மகோதரன் வந்து அரக்கன். அந்த அரக்கனை வந்து ஒரு அரக்கனை வந்து உங்களுடைய தந்தை போல் மாற்றி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றான். இவர்கள் வந்து உண்மையான உங்கள் தந்தை இல்லை, அதனால கவலைப்படாதீங்க என்று சீதையை தேற்றுகிறாள் திருசடை. இந்த சமயத்துல சீதையும் மனந்தேறி இங்க இருக்கிறாள். இந்த சமயத்துல கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்கிற பெரிய கலைபுரம் இங்க நடக்கிறது. உடனே ராவணன் அதை நோக்கி போய்விடுகிறார். இதுதான் மாயாசனக படலம் என்கிற படலமாக இருக்கிறது. இந்த படலத்துல முக்கியமான பகுதிகள்னு பார்த்தா அந்த சீதை ராவணன் உரையாடல், மாய சனகன் வந்து சொல்லுகிற இந்த செய்தி அற்புதமான என்ன, திருமகள் கூட பொதுமகள் என்று சொல்லுகிறார். நீ ஏன் இவளை வந்து சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அவள் அழகு அவர் அப்படி கலங்கி விடுகிறாள். அவனை திட்டுறா, ஜனனை திட்டுறா, நீ வந்து சனகன் உன் வார்த்தையா பேசுகிறாய், நீனா பேசுற என்று சொல்லுகிறாள். அதனால நிறைய பாடல்கள் கம்பர் எழுதியிருக்கிறார் சீதையினுடைய வாய்மொழிகளாக. சீதைக்கும் ராவணனுக்கும் நடக்கிற மிகப்பெரிய உரையாடல் இந்த பகுதியில் இருக்கிறது. மிகுந்த கோபப்பட்டு சீதையையோ சனகனையோ அவன் தாக்க போகிற சமயத்துல கும்பகர்ணன் இறந்த செய்தி கேட்டவுடன் அவனுக்கு கவனம் திசை திரும்பி ராவணன் அதை விட்டு போய் விடுகிறான். அப்படி அதோடு இந்த மாயா சனக படலம் என்பது முடிகிறது. திருசடை விபிடனுடைய மகளாகிய திருசடை உண்மையை சொல்லி அவளை தேற்றுகிறாள். சீதையும் என்றைக்கும் அவளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய திருசடையினுடைய சொல்லை கேட்டு ஆறுதல் அடைந்து அங்கே இருக்கிறாள். நங்கையும் அவள் உரை நாளும் தேறுவாள், சங்கையும் இண்டலும் துயரும் தள்ளினாள். நங்கை சீதை அவளுடைய உரையை கேட்டு மனசை தேறிக்கொண்டாள். சங்கையும் தன் மனதில் இருந்த ஐயத்தையும் துன்பத்தையும் அத்தனையும் தள்ளிவிட்டாள் என்று கம்பர் கவிக்கூற்றாக எழுதுகிறார். இந்த சமயத்தில் இலங்கை அரசன் போய் அங்கே என்ன பண்ணுகிறான் என்பதை அடுத்த படலத்தில் காண்பிக்கிறான். இப்போ அடுத்து வந்து அதிகாயன் அதலை படலம். இப்போ கும்பகர்ணன் இறந்து விட்டான். இந்த போறப்ப இங்கே தெரிஞ்ச உடனே அவனுக்கு நம்ப முடியல, கதறுகிறான். ராவணன் கதறான். அதுக்கு நிறைய பாடல்கள் கம்பர் எழுதுகிறார். தம்பி நீனும் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் கதறுகிறான் ராவணன். கதறி போயிட்டு என்ன பண்றான், எல்லா அமைச்சர்களையும் அழைச்சி மந்திராலோசனை செய்யறான், என்னதான் பண்றது என்று. எடுத்தவர் இருந்துள்ளி எய்தி யாரையும் படுத்து இவன் மீடும் என்று உரைத்த பண்பினீர் தடித்திலீர் எம்பியை தாங்க ஹிற்றிலீர் கொடுத்திலீர் மூம்புயிர் வீர கோட்டியிர்னு கோச்சுக்கிறான். என்ன சொல்றான்னா, உன் தம்பி அனுப்பு, அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான்னு சொன்னீங்களேடா, என் தம்பி சாவரத்தை உங்களால தடுக்க முடிஞ்சாடா, இங்க தடுத்தீங்களாடா, அவனை சாவரத்தை தடுக்காம உங்க உயிரை வைத்துக் கொண்டு எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்களே, என் தம்பியை சாக விட்டு நீங்கள் எல்லாம் உயிரை கொண்டு வந்து இருக்கிறீர்களே, நீங்க எல்லாம் வீரர்களா என்று கோவித்துக் கொள்கிறான். அங்க இருக்கிறவர்களை என் தம்பியை இறக்க விட்டு விடுகிறீர்களே என்று கோவித்துக்கிறான். உண்மை நின்று நான் உலகம் மூன்றும் என் வெம்மையின் ஆண்டது. இந்த உலகத்துல வந்து எல்லா 3 உலகங்களையும் வென்று என்னுடைய வெற்றி என்னுடைய வலிமையால் இந்த உலகத்தை நான் ஆண்டேன். அதை கொண்டு நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருந்தீர்கள். இந்த சிறப்பை வைத்துக்கொண்டு அதற்கு நன்றி செய்யக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, இருந்தால் செய்யுங்கள், இல்லாட்டி ஓடி போயிருங்க என்று ரொம்ப கோபமாக வெகுண்டு பேசுகிறான் ராவணன். அதற்கு ஒரு பாடல்லாம் வச்சிருக்காரு. இந்த சமயத்தில் எல்லாரையும் திட்டும் போது அவனுடைய மகன் அதிகாயன் என்பவன் வந்து எந்திரிச்சு அவன் வீராவசமா பேசுறான். அப்பா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் போறேன் சண்டை, நான் வந்து அவர்களை வந்து முற்று முழுமையாக அழித்து கொண்டு வந்து விடுகிறேன், ரொம்ப வீராவசமா பேசுகிறான். பேசுற உடனே ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவனை கட்டி தழுவி கொண்டு அவனுக்கு போர் ஆடையெல்லாம் புகுத்தி அணிவித்து அவனை அனுப்புகிறான். அவன் கூட பெரிய படையை சேர்த்து அனுப்புகிறான்.
அதிகாயன் வந்து வஞ்சினம் சொல்லுகிறான். இந்த மாதிரி என் பெரியப்பனை கொண்டவனை, சித்தப்பனை கொண்டவனை வந்து கொண்டு விட மாட்டேன், அவர்களை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய வஞ்சினம் சொல்லி கிளம்புகிறான். கிளம்புகிற பொழுது அவனோட நிறைய படைகளை கம்பர் அனுப்புகிறார். ஒரு படைனா கிட்டத்தட்ட அது இந்த யானை படைக்கு ஒரு 11 பாட்டு எழுதுறாரு, குதிரை படைக்கு ஒரு 11 பாட்டு எழுதுறாரு. இந்த படலத்திலேயே கிட்டத்தட்ட 276 பாடல்கள் இருக்கின்றன. இந்த படைகளுக்கெல்லாம் நிறைய பாடல்கள், அதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. இப்படி போகிற பொழுது இந்த அதிகாயம் போகிற பொழுது போர்க்களத்து நுழையும் போது அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிடுறான். அங்கே போய் கும்பகர்ணனை பார்த்தவுடன் நம்ம அப்படியே நிலை குலைந்து போய் விடுகிறான். தலையற்ற கும்பகர்ணனுடைய உடலை பார்த்தவுடன் நிலை குலைந்து போய் விடுகிறான். உடனே அவன் மஞ்சிரம் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி நான் வந்து இவர்களை அழித்து ஒழிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வஞ்சனம் எடுத்துக்கொண்டு ஒருத்தரை கூப்பிடுறான். மைடன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அழைச்சி, நீ போய் லக்ஷ்மணனை போய் பார்த்து அவன்கிட்ட நான் அவனை நேருக்கு நேரம் சண்டை போடணும்னு சொல்லி அவனை நேருக்கு நேரம் அழைச்சிட்டு வா சொல்லுவான். இதெல்லாம் வந்து இந்த ஒரு போர்க்களத்துல சாதாரணமா நீ போன நான் போன சண்டை போட்டோம்னு இல்லாம சில புதிய புதிய யுக்திகளை கம்பர் புகுத்துக்கிறார். அந்த மைடன் அப்படிங்கிற ஒருத்தர் அழைச்சி, அந்த அதிகாயன் வந்து நீ போய் லக்ஷ்மணனை போய் அழைச்சிட்டு வா, நான் அவனு நேருக்கு நேரா போட்டு போடுறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கோ போய் சொல்லி அழைச்சிட்டு வாங்குறான். அவன் நான் போனா என்னை விடுவாங்களா என்று கேட்கிறான். நீ போய் வந்தால் உனக்கு வந்து நல்ல பரிசு தரேன்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணி அனுப்புறான் மைடனை. நான் கூட நினைச்சேன் எதுக்கு அப்படி பண்ணுகிறான் அப்படின்ட்டு. பிறகு அதற்கு காரணம் மைடன் சொல்லுவாங்க போயிட்டு, ஏன் வந்து லக்ஷ்மணனை மட்டும் சண்டை போடணும் அதிகாயம் நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிற பொழுது ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிப்பான். அதை வந்து மைடன் பின்னாடி சொல்லுவான். உடனே இந்த மைடன் நேரா போயிட்டு அங்கே எதிரி முகாமுக்குள்ள போவான். போன உடனே இந்த வானரங்கள்லாம் அவனை பிடிச்சி சூழ்ந்துக்கிட்டு அவனை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க, அடிச்சு கொலை பண்ண போவாங்க. அந்த சமயத்தில் ராமன் அங்கிருந்து வந்து அதை விலக்கி விட்டு அவருக்கு தூதனாக வந்திருக்கிறான், அவனை ஒன்றும் செய்யாதீர்கள், அவனை விடுங்கள், தூதனை விடுமின் என்று ராமன் சொல்லி இந்த வீரர்களை விளக்குவான். விலக்கிவிட்டு வந்த காரணம் என்ன சொல், நீ வந்தது எது கருதி என்று ராமன் அந்த மைடனை கேட்க, உடனே அவன் சொல்லுவான், இதை இலக்குவன்ட்ட தான் நான் சொல்லணும், உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது என்று மைடன் சொல்லுவான். லக்குவன் அங்கேதான் இருப்பான், சொல் எல்லாரும் அறிய சொல் என்று சொல்லுவான். சொன்ன உடனே அவன் சொல்லுவான் ஒரு அற்புதமான பாடல்கள். உன்மேல் அதிகாயன் உருத்துள்ளனாய் நல் மேருவின் நின்றனன், நாடி அவன் தன்மேல் எதிரும் வழி தக்குலையேல் பொன்மேனிய என்னோடு போதுதியால். அதாவது உன்மேல் கோபமாக உன்மேல் அதிகாயன் உருத்து உளனாய், உன்மேல் அதிகாயன் உருத்து உளனாய் சினம் கொண்டவனாய் நல் மேருவின் நின்றன, ஒரு மேருமலையை போல அங்க நின்றுட்டு இருக்கான் போர்க்களத்துல. நாடி அவன் தன்மேல் எதிரும் வழி தக்குலையேல், நீ வந்து அவன் நேரா சென்று அவன் மேல் மோதக்கூடிய அளவு வலிமை உடையவனாக தக்கு உலையில், அந்த வலி தக்கு உலையில் அந்த வலிமை உடையவனாக இருந்தால் என்னோடு போதுதி, என்னோடு வா, வந்து அவன் கூட சண்டை போடு. யாரு? அந்த மைடன் சொல்லுகிறான், லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுகிறான். அப்புறம் சொல்லுகிறான், ஏன் அவனை கூப்பிடான் தெரியுமா? இப்பதான் காரணம் சொல்றான், அருமையான காரணம். செய்ய படிவத்து ஒரு தந்தையை முன்மை எப்படி செய்தன நும்முன் விரைந்த ஐயப்படல் அப்படி இப்படியில் செய்யப்படுகிறதற்கு தெரிந்தன நாள். கொஞ்சம் கஷ்டமான பாட்டு. என்ன விளக்கம்னா, செய்ய படிவத்து ஒரு தந்தை, செய்ய படிவம்னா சைவ பர்வதம், செய்ய பர்வதம் சொல்ற பார்த்தீங்கன்னா பெரிய மலை, அந்த மலை மாதிரி ஒரு தந்தை, அவனுடைய சித்தப்பா யாரு? கும்பகர்ணன். அவனை முன்மை எப்படி செய்தனன் நும்முன், அப்படி விளையாடுறார் கம்பர். முன்மை எப்படி செய்தன நுண் முன் அப்படின்னா, முன்மைனா அவனுடைய முந்தைய உடம்பை எப்படி செஞ்சான், முன்னாடி எப்படி செஞ்சான். நும் முன் அப்படின்னா முன்னவன் உன்னுடைய அண்ணன். அது மாதிரி ஒன்ன நான் செய்யணும், ஒன்னு அவன் செய்யணும்னு ஆசைப்படுறான். அப்படி செஞ்சா எப்படி தன்னுடைய தம்பியை அழிந்ததை பார்த்து என் தகப்பன் என்னுடைய அப்பா கவலைப்படுறாரோ, அது மாதிரி நீ அழிந்ததை பார்த்து ராமன் கவலைப்பட வேண்டும். அப்படி யோசிக்கிறான் அதிகாரி. அதனாலதான் ஒன்னு அழைக்கிறான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அப்புறம் சொல்றான், கொன்றான் ஒளிய கொலை கோல் அறியா நின்றானோடு நின்றது என் தேடி. அவன் வந்து உன்னை கொல்லாம விட மாட்டான், அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டான், முன்னாடியே சொல்லிட்டேன். எதற்காக என்று சொன்னால், தன் தாதை படும் துயர் தந்தையை முன்வென்றான ஏற்று வேட்கையால். என் தந்தை, அவனுடைய தந்தை என்ன துயர்படுகிறார்களோ அந்த துயரை உன் தன்னன் பட வேண்டும் என்கிற அந்த ஒரு வேட்கை அவன் இருக்கிறதுனால உன்னை கொல்லாம நான் விட மாட்டான், அதை நான் சொல்லிட்டேன்,
ஆகவே அவனோட சண்டை போடுகிற வலிமை உடையவனாக இருந்தால் என் கூட வா என்று அந்த மைடன் மிக அஞ்சாமல் சொல்லுகிறாங்க. இதை கேட்ட உடனே ராமன் சிரிக்கிறான். சிரிச்சிட்டு சரி போ, அழைச்சிட்டு போ என் தம்பியை என்று சொல்கிறார். ராமன் உலகோர் அறிய தன் இசைவினை தெரிவிக்கிறான். உடனே லக்ஷ்மணனை கட்டி தழுவி நீ போய் சண்டை போட்டு வா தம்பி என்று அனுப்புகிறான். அப்பொழுது வீடரன் பதறான். நீங்க தப்பு பண்ண போறீங்க என்று சொல்லுகிறான். என்ன என்று கேட்கிறான். அந்த அதிகாயன் வந்து சாதாரண ஆள் இல்லை. அவன் வந்து பல ஆற்றல்களை பெற்றவன், பிரம்மனுடைய வரங்களை பெற்றவன், சாகாவரம் பெற்றவன். அவனை அழிப்பது வந்து அவன் சொல்றான். அதாவது இந்த வாசுகி மலை இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த பெரிய மலையை வந்து வாசுகிய பாம்பாக போட்டு அந்த திரிக்கிறதுக்கெல்லாம் இங்கிட்டு தேவர்கள் அசுரர்கள்லாம் வேண்டியதில்லை, இவன் ஒரு ஆளே போதும் அப்படின்னு சொல்லுவான் விகடன். அதுக்கெல்லாம் பாட்டு வச்சிருக்கான். அந்த அளவிற்கு இவன் வலிமை உடையவன் அந்த அதிகாயன். அவனை வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்க தனியா தம்பி அனுப்புறீங்க, இவன் சாதாரண ஆளா என்று. அவன் சாதாரண ஆள் இல்லை என்று அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லுவான். ஓவா நெடு மாதவம் ஒன்று உடையான். நெடு மாதவம் பெரிய தவம் உடையவன். தேவாசுரர் ஆதியர் செய் செருவில் சாவான் இறையும் சலியா வலியான் மூவா முதல் நான்முகனார் மொழியார். இவன் சாவாத வரமுடையவன், நான்முகனுடைய மொழியால் வரம் பெற்றவன். ஆகவே அவனை வந்து நீங்க சாதாரண நினைச்சு அனுப்பாதீங்க என்று வீடன் சொல்லுவான். இப்பதான் ராமன் வந்து ஒரு அற்புதமான காட்சி. வீடனுக்கு தன்னுடைய தம்பியினுடைய பெருமையை சொல்லுவான். ராமன் தன் தம்பி லக்ஷ்மன் எப்படிப்பட்டவனுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி நம்பர் வைக்கிறார். 8000 கோடி ராவணரும் விண் நாடரும் வேறு உலகத்தியவரும் நன்னா ஒரு மூவரும் நன்னிடினும். ஒரு ராவணன் இல்லப்பா, 8000 கோடி, எத்தனை ராவணன் வேணாலும் வரட்டும், விண் நாடரும் தேவர்கள் வரட்டும், வேறு உலகத்துல எவே இருந்தாலும் வரட்டும், நன்னா ஒரு மூவர், இந்த சிவன் திருமால் சொல்றீங்களா, அவங்க யார் வந்தாலும் சரி, நன்னிடினும் அவர்கள் வந்தாலும் கண்ணால் இவன் வில் தொழில் காணுதியால், அவங்க வந்தாலும் இவன் போடுற சண்டே நீ பாத்தியன்னா அப்படி சொல்ல மாட்டேன். இவனுடைய வில்லாற்றலை, அவன் வில் திறத்தை பார்த்தால் நீ இதை சொல்ல மாட்டாய். நீ பார்க்கவில்லை, அவனுடைய அதை பார்க்கவில்லை. அப்படி வந்தால் நீ அதை பார்ப்பாய் என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், அவனுடைய வில்லாற்றல் வந்து அப்படிப்பட்ட வில்லாற்றல் என்று சொல்லுகிறான். இப்படி நிறைய ஒரு 4-5 பாடல் இருக்கிறது. இந்த சமயத்துல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் போகும். இப்போ வந்து லக்ஷ்மணனுடைய பெருமையை ராமன் சொன்னார் இல்லையா, இதே மாதிரி ராமனுடைய பெருமையை லக்ஷ்மணன் ஒரு தடவை சொல்லுவான். எப்ப சொல்லுவான் தெரியுமா? சீதையை வந்து மாயமான் வந்து வாரிசன் வந்து மாயமான் ஆக போகிறான். போன உடனே இங்கே அவன் அடிபட்டு விழுகிற பொழுது கத்தி விழுகிறான் இல்லையா, அபயம்னு கத்தி விழுகிற போது சீதை பயந்துடுறான். ஏதோ சத்தம் வருது, பயந்த நீ போ, நீ வந்து போய் உங்க அண்ணனை காப்பாத்து என்று சீதை சொல்லுகிறாள். சொல்லுகிற பொழுது அப்ப லக்ஷ்மண் போக மாட்டான். அப்ப சீதை கோபமா சொல்லுவா. என்ன சொல்லுவா? குற்றம் வந்த குணத்தின் என் கோமகன் மற்ற வாழ் அரக்கன் புரி மாயையால் இற்று வீழ்ந்தனன் என்னவும் என் அயல் நிற்றியோ இளையோய் ஒரு நீ அப்படின்னு கேட்கிறா. ஒரு மாயையினால வந்து என்னுடைய கோமகன் வந்து இற்று விழுந்ததற்கு அப்புறமும் இங்க நிக்கிறியா, நீ வந்து இளையவனா என்று கோபமா பேசுகிறாள் சீதை. அப்பொழுது லட்சுமணன் சொல்றான். என்ன சொல்றான் சொன்னால், பார் என புனல் என பவன வான் கடல் பேரணைத்த அவை அவன் முனியின் பேருமாள். அப்போ சொல்றான், இந்த உலகம் என்ன, இந்த ஐம்பூதங்கள் என்ன, இந்த என்னென்ன இருக்கோ, 7 கண்டங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எங்க அண்ணன் கோபமா பார்த்தான்னு வச்சுக்க, அவை அதான் இருக்காது. முனியுமாள் கோபப்பட்டான்னா இந்த உலகமே இருக்காது. அப்படிப்பட்டவன் அந்த ஆற்றலுடையவனவன். கார் என கரிய கமல கண்ணனை யார் என கருதி விடறி நாள்கின்றேன். அவன் என்ன சாதாரண நாள் நினைச்சுட்டாமா நீ அழுவுற? கார் என கரிய கமல கண்ணனை யார் என கருதி இவ்விடரில் ஆள்கின்றீர். அவன் பார் என புனல் என உலகமா இருந்தான, கடலா இருந்தான, பவன வான் கனல் பேர் அனைத்து அவை அவை அத்தனையும் அதனுடைய இயல்பு அற்று போகும். அவன் முனிமால், அவன் வந்து கோபமா பார்த்தானா என்று பெருமையா சொல்லுவான். யாரு? லக்ஷ்மண் அண்ணனை பத்தி. அதே மாதிரி இந்த சமயத்துல லக்ஷ்மணனை பத்தி ராமர் இங்க சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது
அதாவது உங்க அண்ணன் அண்ணன் சொல்றியப்பா, இந்த இவனுடைய ஆற்றல் முன்னாடி யார் நிக்க முடியாது. அன்னைக்கு சீதையை தூக்குற சமயத்துல அங்க அவன் இல்லாம போயிட்டான். இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சண்டையே இருந்திருக்காது. ராவணன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். அஹ்? அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அந்த அதுக்கு ஒரு பாடல் வச்சிருக்கிறார். என் தேவியை வஞ்சனை செய்து எழுவான் அன்றே முடிவான் அவன், அன்னவள் சொல் குன்றேன் என ஏகிய கொள்கையினால் நின்றான் உலகாகி நெடுந்தகையாய் சொல்றான். அதாவது என்னுடைய தேவியை வந்து எடுத்தவன் அன்னைக்கே செத்து விழுந்திருப்பான். ஆனா என்னை பார்க்கறதுக்காக அவன் அந்த இடத்த விட்டு அகன்றதுனால் அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவளுடைய பெருமை, அதாவது லக்ஷ்மணனுடைய பெருமை நிறைய பாடல்களில் அங்கே லக்ஷ்மண் ராமன் சொல்லுவார். ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பாடல்கள்லாம். அதை நம்ம தொட்டுட்டு இருக்க மாட்டான். சொல்லிருக்கும் போது வீரன் சொல்லத்தினால என்ன பண்ணுவார்னா, நீனு அவன் கூட போயிட்டு அவனுடைய போர் வன்மையை பார்ப்பாயாக என்று சொல்லி அவனோட சேர்த்து அனுப்புவான். சொல்லுகிறப்ப சொல்லுவான், கொல்வானும் இவன், கொடியோரை எல்லாம் வெல்வானும் இவன், கடல் விண்டு என ஒல்வானும் இவன், உடனே நீ ஒரு செல்வாய், இங்க போய் இப்போ அவன் கூட போருக்கு அங்கே போனா கொல்றது பூரா இவன் தான் கொல்லுவான், வெல்வதும் இவன் தான் வெல்வான், அத்தனையும் நின்று பார்ப்பாய், அதை பார்ப்பதற்கு இவன் கூட செல்வாய் என்று சொல்லி விவிடனையும் அவன் கூட அனுப்பி விடுவான். கூட அனுப்புகிற பொழுது 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போவார்கள். போடுறப்ப சரிமையான சண்டை அங்கே நடக்கும். முதல்ல சேனைகளும் மோதிக்கொள்ளும். அரக்கர் சேனையும் வானர சேனையும் வழக்கம் போல அரக்கர் சேனை வானர சேனையை நசிக்கிறோம். வானர சேனை அலர்ந்து அடிச்சுட்டு ஓடிடும். ஓடின உடனே மறுபடி லக்ஷ்மணன் அனைத்தினையும் கூட்டிக் கொண்டு வந்து மறுபடி சண்டை போட செய்வான். பிறகு அதிகாரனுடைய அந்த படைவீரர்கள் எல்லாம் சுற்றி லக்ஷ்மணனை சூழ்ந்து கொள்வார்கள். லக்ஷ்மணனுடைய அப்படியே அப்படியே ஒரு நொடியில் 1000 கணை அந்த மாதிரி அவனுடைய அந்த வில் வேகத்துல வந்து அத்தனை படைகளும் அப்படியே அழிபட்டு விழும். பிறகு யானைப்படை வரும், யானைப்படையை அழிப்பான். மறுபடி யானைப்படை வரும், அதே அழிப்பான். மறுபடி யானைப்படை வரும், அதே அழிப்பான். பிறகு அந்த சமயத்துல அதிகாயன் நேரா வருவான். வரும் பொழுது அனுமன் குறுக்க போடுவான். அனுமனை பார்த்தவன அதிகாயனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். நீ தரடா எல்லா வேலையும் பண்ண, ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு பண்ணியிருக்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்று சொல்லி அவனை போவான். அவங்க கூட சண்டை போடும்போது 2 பேரும் அடித்து கொண்டிருக்கிற போது குறுக்கே வந்து அங்கதன் வருவான். அவனுக்கு இவனுக்கு சண்டை வரும். இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அடிச்சு கொண்டு நொறுக்கொண்டு கொடுப்பார்கள். அந்த சமயத்துல இவர்களை இப்படி விட்டுட்டு உடனே என்ன பண்ணுவான்னா, அதிகாயன் நேரா வந்து லக்ஷ்மணன் நோக்கி போவான். லக்ஷ்மணன் நோக்கி போகிற பொழுது அங்கே போயிட்டு 2 பேரும் சண்டை போடுவார்கள். அந்த சண்டையில வந்து அந்த சமயத்துல சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, அதிகாயன் வந்து உன்னை கொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம இங்க இருந்து போக போறதில்லை என்று லக்ஷ்மணனை பார்த்து அவன் சொல்லுவான். உன்னால் முடிஞ்சால் நீ செய். இதெல்லாம் வந்து அழகா வச்சிருக்காரு கம்பர், பாடல்ல வச்சிருக்காரு. அனுமனை பார்க்கிற பொழுது உன்னை கொல்லுவேன்னு சொல்லுவானா, சொன்ன உடனே நான் வந்து இவனை லக்ஷ்மணனை கொல்ல போகும் திரிசடைன்னு ஒருத்தனை அழைக்கிறேன், அவனை கூட அவனை ஜெயிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவான் லக்ஷ்மணனை அனுமனை. உடனே அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவார் அனுமர். உடனே வந்த உடனே அவனையும் போட்டு அந்த முன்னாடி ஒருத்தன் தேய்ச்சா இல்ல அந்த மாதிரி தேய்ச்சே கொண்டு விடுவார் அனுமர். பார்த்த உடனே அரண்டு போயிடுவான் அதிகாயன். அவனுடைய வீரத்தை பார்த்துட்டு உடனே டக்குன்னு அவனை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு லக்ஷ்மண்ட்ட போவான். லக்ஷ்மண்ட்ட போகும்போது 2 பேரும் நேரடியாக சண்டை போட்டுக் கொள்வார்கள். சண்டை போட்டுக்கொள்ள போது பெரிய சண்டையாக நிற்காத ஒரு சண்டையாக இருக்கும். அவன் சொல்லுவான், லக்ஷ்மணன் சொல்லுவான், அந்த மாதிரி எல்லாம் உன் படை பூரா போயிடுச்சு, உன் படை பூரா இங்கே போயிடுச்சு, நீ ஒருத்தர் நிற்கிற, உனக்கு என்ன ஆசை சொல்லு, உன் இச்சை என்ன, உன் இச்சை எது என்று கேட்பான் லக்ஷ்மணன். உடனே அதிகாயம் சிரிப்பான். என்ன சிரிப்பான் தெரியுமா, இவங்க எல்லாம் சண்டை போட உன் கூட சண்டை போட வந்தது இல்லப்பா, நீனு நானும் நேரடியா சண்டை போடணுங்கிறதுக்காக தான் நிக்கிறேன், வா நீ தனியா இருக்க நான் தனியா இருக்கேன், வா போட்டு பார்ப்போம் என்று சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். கடுமையான போர்க்களம் நடக்கும். அந்த சமயத்துல வந்து லக்ஷ்மண் தனியாக இருப்பான். அப்ப வந்து நடந்து கொண்டு போற போது அங்கதன் அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு சண்டை போடுவான். சண்டை போடுகிற பொழுது கடுமையான சண்டை நடக்கும். கடைசியில வழக்கம் போல அதிகாயனை வெட்டி வீழ்த்து விடுவான். எப்படின்னா வில்லால் அடித்து கொண்டு அவன் தலையை தனியாக வாங்கி விடுவான் லக்ஷ்மண். லக்ஷ்மண் வாழ்ந்ததுக்கு அப்புறம் வானவர்கள் எல்லோரும் பூமாறி பொழிவார்கள் என்று கம்பர் முடிக்கிறார். அதற்கு பிறகு அங்கதன் விழுந்ததற்கு பிறகு சண்டை முடியலை. அதற்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. போர்மத்தன் அப்படின்னு ஒருத்தன் வருவான், அவன் நீலனோடு சண்டை போடுவான். பயமத்தன் அப்படின்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்து இடபன் என்கிற வானர தலைவனோடு அவன் போர் போடுவான். அப்புறம் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் நீலனோடு இன்னொருத்தர் சண்டை போடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட சண்டை இதை கேட்ட உடனே இன்னொருத்தன் வருவான் இங்க இருந்து. யாருன்னா இன்னொருத்த வருவான், பயமத்தன்கிறவன் அங்கேருந்து வருவான். வருகிற பொழுது உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் கூட வருகிற பொழுது அங்கதன் அவன் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிப்பான். கும்பன் ஒருத்த வருவான், அவனை சுக்ரீவன் சண்டை போட்டு அவனை ஜெயிப்பான். நிகும்பன் ஒருத்த வருவான், அவனை அங்கதன் ஜெயிப்பான். இப்படி எல்லா படைத்தலைவர்களும் அங்கே பெரும் போராக நடக்கும். 276 பாட்டு இருக்குது இல்ல. எல்லா படைத்தலைவர்களும் அதுல இருந்து வந்த சின்ன சின்ன சேனாதிபதிகளை பூரா அவர்கள் அழிப்பார்கள். ஆனா அதிகாயனை வந்து லக்ஷ்மணன் வந்து பெரும் போர் புரிந்து அவனை முழுமையாக முற்று ஒழித்து விடுவான்.
அடிச்ச உடனே எல்லாரும் சேர்த்த உடனே அரக்கர்கள்லாம் பயந்து மறுபடி ஓடிடுவாங்க. இது இலங்கை நோக்கி ஓடுவார்கள். ஓடுகிற பொழுது அதிகாயனுடைய தாய் தானியமாளி என்பவள் அதை கேட்டு மைந்தன் என்பதை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப அழுவா. அந்த பாட்டில் என்னால் படிக்க முடியல, அதனால நேரம் கடந்து போய்விட்டேன். அப்படி ரொம்ப ராவணனை பார்த்து அவள் அழுவாள், அழுது துடிப்பாள், எல்லோரும் வருந்துவார்கள் என்பதோடு இந்த அதிகாயன் வதைப்படலம் என்பது முடிகிறது. படிக்க படிக்க கவலையா தான் இருக்கு. இவங்கெல்லாம் ஏன் சாவறாங்க, கொடுமையா இருக்கு. அப்படி ஒருவன் செய்த தவறு எப்படி நேத்து ஒரு ஒரு இது ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஒரு காட்சி ஒண்ணு என்னன்னா, அந்த அதாவது என்ன இந்த ஹியூமன் டவர்ன்னு சொல்லிட்டு கீழ ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் தோள்ல வந்து ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர் தோள்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் தோள்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் தோள்ல 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் இருப்பாரு. இது வந்து இந்த மனித மனித சங்கிலியா கட்டிடம் ஏதோ ஒண்ணு. அவர் உயரம் மாதிரி. அதுல அவர் சொல்றாரு. அதாவது நடுவுல இருக்கக்கூடிய ஒருத்தன், நடுவுல இருக்கக்கூடிய குறிப்பா அந்த 3வது தளத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் லேசா சாஞ்சா, அது அப்படியே விழுந்துருமா. அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையினுடைய கட்டமைப்பும், நம்மளுடைய கட்டமைப்பும், ஒரு குடும்பத்தினுடைய கட்டமைப்பும் சரி, ஒரு அரசினுடைய கட்டமைப்பும் சரி, எல்லாமே எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணா கூட அந்த தப்பு வந்து சுத்தி இருக்க எத்தனை பேரையும் பாதிக்குங்கிறது தான் இந்த வாழ்க்கையை காமிக்குது. அதனாலதான் இந்த சமுதாயத்தையே வந்து ஒரு அற சமுதாயமா, ஏன்னா எவனையும் விட்டுற முடியாது. எல்லாரும் நல்லவனா இருந்தா தான் பிழைக்க முடியும். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழை இல்லைன்னு இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் அறவாணர்களாக நல்லவர்களா இருந்தா தான் இந்த வாழ்க்கையை 100 வருஷம் வாழ்ந்துட்டு போகலாம். இல்லாட்டி நடுவுலே போட்டு போட்டு போயிட வேண்டியதா என்பதை எடுத்துக்காட்டுவதாகத்தான் இவர்களுக்கெல்லாம் என்ன அதிகாயனுக்கும் இந்திரஜித்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் சாக வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருத்த வந்து தூக்கிட்டு வந்ததுனால எங்கேயோ ஒரு இடத்துல சூர்பனகை ஆசைப்படுவதனால வரக்கூடிய விளைவுகள் எவ்வளவு பெரிய அழிவுகளை கொண்டு விடுகிறது என்பதை பார்க்கிற பொழுது இந்த இந்த அழிவெல்லாம் படிக்கவே எனக்கு ஒரு துயராகவே இருந்தது. அப்படிப்பட்ட மனநிலையில் நான் இதை படித்தேன். அப்படி அதிகாயன் வதைப்படலம் என்பது இதோடு முடிகிறது என்று சொல்லி அடுத்த அடுத்த நிகழ்வில் இலாவாரியாக மற்றதையும் பார்ப்போம். என்னை மேலும் மேலும் ஊக்குவித்து ஆதரவு தருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் என்னுடைய வேலைக்கிடையிலும் எனக்கு தொடர்ந்து நினைவுபடுத்தி இதை நெறிப்படுத்தி வருகிறார்கள். என்னுடைய இந்த சிற்றுரையையும் என்னுடைய குறைந்த அறிவில் நான் செல்கிற சில செய்திகளையும் பொறுமையோடு கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி வணக்கம்.